ஹாய் ரெஜி ஜான் ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, ரீசெண்டா ரெஜியோட அம்மாவுக்கு ஆபரேஷன் பண்ணியிருந்தோம். அது என்ன ஆபரேஷன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எதுக்கான ஆபரேஷன் கேட்டிருந்தீங்க. அதுக்கான வீடியோ மட்டும்தான் இது ஃபுல்லாவே இருக்க போகுது. இப்ப சோ இது இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா, எங்க பண்ணோம், எவ்வளவு செலவாச்சு, இது எதுக்கு இந்த பர்பஸ் இந்த ஆபரேஷன் பண்றோம் அப்படின்றதுல பார்க்க போறீங்க. ஏன்னா நாங்க ஷார்ட்ஸ் போட்டப்ப வந்து அவ்வளவு கமெண்ட்ஸ் வந்துச்சு எங்களுக்கு. சோ இதை பத்தி சொல்லுங்க, எங்க அம்மாக்கு இந்த பிரச்சனை இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல, யாரை பார்க்கறது தெரியலன்னு சொல்லியிருந்தீங்க கமெண்ட்ஸ். சோ அவங்களுக்காக ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் நாங்க என்ன பண்ணோம், என்ன போனோம்ட்டு. சோ இது அதுலதான் ஃபுல்லா பார்க்க போறீங்க. சோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆக்சுவலா இவங்க அம்மா வந்து கொஞ்சம் ஓவர் வெயிட், அதனால எல்லா பேலன்ஸும் முட்டியில போறதுனால அவங்களுக்கு ரெண்டு முட்டியுமே ஃபுல்லா டேமேஜ் ஆயிடுச்சு. அது ரொம்ப நாளா இருந்துச்சு. நாங்களும் முட்டி வலி தான் நினைச்சிட்டு, நீங்களும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தீங்க. எல்லாருமே 5 இயர்ஸ்க்கு மேல இந்த பெயின் இருக்கு, 7 இயர்ஸ் இருக்கும். அதுக்கு டேப்லெட் அதுக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்கப்பதான் இங்க ஒரு டாக்டர் நம்மள்ட்ட சொன்னாங்க, நீங்க வந்து கோயம்புத்தூர் போய் பாருங்க, முட்டி ரொம்ப இத எக்ஸ்ரே ஸ்கேனர் தான் என்ன இருக்கும், எக்ஸ்ரே எடுத்தாங்க. முட்டி ஃபைனல் என்ன ஆச்சு அப்படினா ஆரம்பிச்சிட்டு இப்படி ஸ்ட்ரைட்டா இருக்கிற நம்ம கால் வந்து இப்படி சி மாதிரி வளைஞ்சிருச்சு. சோ இப்படி கர்வ் ஆயிடுச்சு. ரெண்டு முட்டியுமே, ரெண்டு வெயிட் அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 75 kg அந்த மாதிரி தான் இருக்காங்க. 75 அம்மா 80 இருப்பாங்க. இல்ல 75 80 தான். அம்மாவோட ஹைட் பாத்தீங்கன்னா ஷார்ட் ஆகுது. அந்த ஹைட்டுக்கு அந்த வெயிட் அதிகம் தான். சோ அது வந்து என்ன ஆயிடுனா முட்டில பேலன்ஸ் ஆகி முட்டி தேஞ்சு போச்சு. சோ இது நார்மலா எல்லாருக்கும் வர இஷ்யூ தான், முட்டி தேய்மானம் அப்படின்றது. நாங்களும் அப்படிதான் நினைச்சோம். ஆனா இது வந்து நாள் போக 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 என்ன ஆயிட்டு பெயின் அதிகமாயி கால் இப்படி வளைஞ்சிருச்சு. சோ அவங்களால வந்து பேலன்ஸ் பண்ணி நடக்க முடியாது. அதை கவனிக்கல அவங்க. லாஸ்டா டாக்டர் சொல்லும் போது தான் எங்களுக்குமே தெரிஞ்சது. சரின்ட்டு கோயம்புத்தூர் போனா அங்க நமக்கு ஓவர் காஸ்டா இருந்துச்சு. ஆனா அங்கதான் எல்லாம் கம்மின்னு. ஆமா, ஏன்னா அது வந்து நாங்க கோயம்புத்தூர்ல போனப்ப வந்து அதுதான் ஆர்த்தோக்குன்னு ஒரு ஸ்பெஷலிஸ்டான ஹாஸ்பிட்டல். சோ அப்படி பாக்குறப்ப வந்து சர்ஜரி வந்து சக்சஸ்ஃபுல் ரேட் தான் இதுக்கு சொல்லுவாங்க. சர்ஜரி சக்சஸ்ஃபுல்லா ஆயிடும். பட் நமக்கு அந்த பட்ஜெட் வந்து ரொம்ப ஹையா இருந்துச்சு. 1 lakhக்கே 4 lakh அரௌண்ட் பர் லெக்குக்கு அவங்க சர்ஜரி பண்ணவே 4 lakh அரௌண்ட் வரும். சோ நம்ம 2 லெக் பண்ணோம் அப்படின்றப்ப இப்ப 8 lakh வந்துரும் நமக்கு வந்து. அதனால தான் நாங்க வந்து அதுக்கு அப்புறமா இங்க சர்ச் பண்ண ஆரம்பிச்சோம். நம்ம எப்படி இங்க இது பண்றது, கம்மியா பண்றது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லயும் பண்ணலாம், பட் ஆனா வந்து அது ரொம்ப நாள் ஆகும். அதுக்கு வந்து ப்ராசஸ் எடுத்து இப்ப நம்ம பண்ணோம் 1 வீக்ல நம்ம வந்து வந்துட்டோம். 5 to 6 days தான் சர்ஜரி பண்ணலாம். ஆனா கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் எப்படின்னா பிரையாரிட்டைஸ் ஃபேஸ்ல தான் அவங்க பண்ணுவாங்க. சோ அது வந்து எப்பவுமே 30 days மேல ஆயிடும். உடனே நடக்காது அது. அதனால நம்ம அங்க பண்ணல. அதனால நம்ம வெளில தேடிட்டு இருக்கப்ப நம்ம டாக்டர் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க மூலியமா தான் நம்ம வந்து புதுக்கோட்டையில எல்லாரும் தஞ்சாவூர்ல இருந்து புதுக்கோட்டை ஏன் பண்ணீங்கன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா நம்ம டாக்டரோட ஊர் வந்து புதுக்கோட்டை. அதனால நம்ம அங்க போய் நம்ம அவருக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும் அப்படின்னா நாங்க அங்க போயிட்டோம். ஏன்னா வந்து இந்த சர்ஜரி பண்றதுக்கு மெயினா வந்து தியேட்டர் வந்து ரொம்ப எஃபிஷியன்ட்டா இருக்கணும். ஏன்னா டாக்டர் அந்த ஊருன்றப்ப அவருக்கு நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் இருப்பாங்க. சோ உடனே பிளட் பேங்க் அரேஞ்ச் பண்றது, அந்த பிளட் ஃப்ளோ வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். உடனே நிறைய பிளட் லாஸ் ஆகும். நீன்றப்ப வந்து ஓபன் சர்ஜரின்றதுனால நிறைய பிளட் லாஸ் ஆகும். சோ அதுக்கு நிறைய பிளட் தேவைப்படுன்ற பர்பஸ்னால டாக்டர் என்ன சொல்லிட்டாங்க, எங்களுக்கு நீங்க நம்ம புதுக்கோட்டையிலே பண்ணிக்கலாம், எனி எமர்ஜென்சி எங்களுக்கு உடனே எதா இருந்தாலும் நாங்க சப்போர்ட் எடுத்துப்போம் அப்படின்ட்டாங்க. சோ ஓகே, நமக்கு டாக்டர் கன்வென்ட் முக்கியம், சக்சஸ் ஆகணும், ஆபரேஷன் சக்சஸ் ஆகணும், பேஷண்ட் ஒழுங்கா இருக்கணும். நாங்க புதுக்கோட்டை நாங்க போயிட்டோம். நாங்க சோ கோயம்புத்தூர்ல பார்த்து அப்புறம் வந்து நாங்க இந்த டாக்டர் பார்த்து நாங்க புதுக்கோட்டையில போய் அப்ரோச் பண்ணப்ப டாக்டர் வந்து இந்த சர்ஜரி பண்ணிக்கலாம். சோ உள்ள இப்ப என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, அம்மாக்கு உள்ள வைக்கிற மெட்டல் தான் வந்து விஷயமே. ஆபரேஷன் எங்க பண்றோம்லாம் கிடையாது, என்ன மெட்டல் வைக்கிறாங்க நிறைய இருக்கு. அந்த மாதிரி நம்ம வைக்கிறது தான் வந்து இன்னொரு 20 வருஷத்துக்கு வந்து அவங்க நடக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். அம்மாக்கு ஏஜ் பாத்தீங்கன்னா 55. சோ ஏஜ் பேஸ் பண்ணி டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 20 years ஸ்டேபிளா அந்த நீ வந்து எந்த பிரச்சனையும் கொடுக்காம இருக்கிறதுக்கு ஒரு டைப் ஆஃப் மெட்டீரியல் நேம் சொன்னாங்க. அது எக்ஸாக்டா எனக்கு அந்த நேம் தெரியல. சோ அந்த மெட்டீரியல் வந்து 20 years வரைக்கும் நம்மளுக்கு பிரச்சனை கொடுக்காது, முட்டில வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா. அது மட்டும் இல்லாம இப்ப இந்த சர்ஜரி வந்து எவ்வளவு தூரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த் ஸ்டேஜ் நமக்கு வந்து ஃபைனல் ஸ்டேஜ் வந்துட்டோம். ஃபோர்த் ஸ்டேஜ் அது ஷார்ட்ஸ்லயே நாங்க என்ன சொல்லியிருந்தோம்னா, ரொம்ப முட்டி வலிக்குது அப்படின்னா கண்டிப்பா நீங்க டாக்டரை போய் பாத்துருங்க. ஏதோ ஒரு டாக்டர், ஆர்த்தோ டாக்டரை போய் நீங்க பாத்துருங்க. பார்த்துட்டு ஒரு எக்ஸ்ரே எடுத்தாதான் உங்களுக்கு என்ன இருக்கு, முட்டி ஓகேவான்னு தெரியும். இதை விட்டுட்டே இருந்தோம்னா நாளைக்கு பெரிய செலவுல வந்து விட்டுரும். நாங்க எதிர்பார்க்காம தான் நாங்க வந்து, ஏன்னா ரொம்ப முட்டி வலி ஏற்கனவே ஆபரேஷன் 7 months ஆயிடுச்சு. நாங்க திருப்பி ஒரு டிசம்பர் கிட்ட பண்ணுவோம் தான் இருந்தோம். பணம் திருப்பி நம்ம ரெடி பண்ணணும் அப்படிதான் இருந்துச்சு. அவங்களுக்கு பெயின் ரொம்ப ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்றது தெரியாம நாங்க அவசரமா தான் நாங்களே போய் திருப்பி நாங்க இது பண்ணிட்டு இருந்தோம். நாங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்றப்ப வந்து சில பேருக்கு நார்மல் தேய்மானம் அப்படின்னா மெடிசன் கொடுத்து சரி பண்ணிடுவாங்க. சோ கொஞ்சம் சிவியரா இருக்குன்றப்ப நிறைய இன்ஜெக்ஷன் பேசஸ் இருக்கு. சோ அது மூலமா அவங்க வந்து ஸ்டேபிள் ஆக்கி அவங்க வந்து சர்வே பண்றதுக்கு பண்ணிடுவாங்க. பட் அம்மாக்கு இருந்தது வந்து ஃபோர்த் ஸ்டேஜ், ஒண்ணுமே பண்ண முடியாது. மெடிசன் போட்டாலும் கேட்காது, இன்ஜெக்ஷன் பண்ணாலும் நோ யூஸ். அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் தான் இல்ல இதுக்கு ஒரே சொல்யூஷன் சர்ஜரி மட்டும் தான். அது மட்டும் கிடையாது. நாங்க ஆக்சுவலி இந்த சர்ஜரின்னு சொன்னப்ப ரொம்பவே பயந்தோம். ஏன்னா இப்போ ஒரு ஆள் நடக்கிறாங்க, வலியோடையாவது நடக்கிறாங்களே அப்படின்னு நினைச்சோம். பட் பண்ணிட்டா நடக்க முடியாம போயிடுமோ. ஆமா, அதான் சில பேர் என்ன கேக்குறீங்கன்னா, ஆபரேஷன் பண்ணா நடக்க முடியுமா அப்படின்னு கேக்குறீங்க.
ஒரு 60 ஏஜுக்குள்ள நீங்க கண்டிப்பா நீங்க பண்ணிட்டு 70 மேலேயே பண்றாங்க. ஆனா நம்ம முன்னாடியே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் பண்ணிட்டோம்னா நமக்கு இன்னும் நடக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். எல்லா ஏஜஸ்லயுமே பண்றாங்க. வலி ரொம்ப இருக்கும், வலி தாங்கணும், சிவியர் பெயின் இருக்கும். பட் என்ன தெரியல, அம்மா வந்து அந்த பெயின் ரொம்ப தாங்கிக்கிட்டதுனால பெருசா ரொம்ப அந்த பெயின் எக்ஸ்போஸ் பண்ணல. ஆனா வந்து ஹாஸ்பிட்டல், பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல பொறுத்த வரைக்கும் பண்ணீங்கன்னா ஒரு அட்மிட் பண்ணோம் நாங்க ஒரு நாள் சண்டே அட்மிட் பண்ணோம்னா மண்டே மார்னிங்கே அவங்க சர்ஜரி பண்ணாங்க. சர்ஜரி பண்ணி பட் அவங்களுக்கு அந்த அனஸ்தீசியா எல்லாம் கொடுத்து பெயின்லாம் நல்லாவே தான் இருந்துச்சு. பட் ஆஃப்டர் த நெக்ஸ்ட் டே வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா எந்திரிச்சு நடக்க வச்சிருவாங்க உடனே ஹாஸ்பிட்டல்ல. சோ அம்மாக்கு வந்து யூரின் டியூப் போட்டிருக்காங்க. அது இல்லாம சர்ஜரி பண்ணி இந்த சென்டர்ல தான் பண்ணுவாங்க. பண்ணிட்டு சைட்ல வந்து வேஸ்ட் பிளட் போறதுக்கான தனியா ஒரு டியூப் வேற போட்டிருந்தாங்க. சோ அது எல்லாத்தையுமே தூக்கிக்கிட்டு தான் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கணும். வாக்கர் வச்சு 4-5 ஸ்டெப்ஸ் எடுத்து வைப்பாங்க. சோ நெக்ஸ்ட் டே வந்து படிக்கட்டு ஏற வச்சாங்க. சோ அதுலயே நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க அம்மா. ஒரு 3rd டே 4th டே டியூப்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டாங்க. எதுவுமே வேண்டாம் அப்படின்னு ரிமூவ் பண்ணிட்டாங்க. பண்ணதுக்கு அப்புறம் அம்மா ரெஸ்ட் ரூம்க்கே ஆட்டோமேட்டிக்கா நம்ம டாய்லெட்ல வெஸ்டர்ன் டாய்லெட்ல அவங்க ஆட்டோமேட்டிக்கா பாத்ரூம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் லெக் எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சோ அதே மாதிரி செகண்ட் லெக்குக்கும் அதே பேசிஸ் தான் உங்களுக்கு. என்ன ஃபர்ஸ்ட் லைக் பண்றப்ப இந்த லெக் சப்போர்ட்ல கொஞ்சம் ஸ்பீடா ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஆல்ரெடி ஒரு கால் பண்ணிட்டோம், இப்போ இன்னொரு கால் புதுசா பண்ணிருக்கோம் அப்படின்றப்ப வந்து கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் ஸ்லோ டவுனா ஆகுது. பட் அது 1 மந்த்ல அது ரெக்கவர் ஆயிடும். முன்னாடி இருந்த முட்டி வலி வந்து இருக்காது. ஒன்ஸ் சர்ஜரி பண்ணிட்டாங்கன்னா முன்னாடி இந்த முட்டி வலி இருக்காது. புது ஒரு 3 மந்த் வந்து நம்ம 2 மந்த் கிட்ட நம்ம கரெக்டா அந்த ப்ராசஸ் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் பெயின்றது இருக்காது நமக்கு. ஆமா, அது கொஞ்சம் ரிலீஃப் ஆயிட்டு அவங்க கொஞ்சம் சர்வே பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப அம்மாக்கு வச்சிருக்க நீல் உள்ள வச்சிருக்கிறது 20 இயர்ஸ் ஸ்டேபிளா இருக்கிற மாதிரி உள்ள மெட்டல் உள்ள வச்சிருக்காங்க. சோ இந்த 20 இயர்ஸ் வைக்கிறது வந்து இவங்க எப்படி அதை பாத்துக்கணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு 2000 ஸ்டெப்ஸ் தான் நடக்கிற மாதிரி இருக்கும். 2000 தான் சொன்னாங்க. 2000 ஸ்டெப்ஸ் நடக்கணும். சோ இப்ப இதை தாண்டி அவங்க நடக்கலாம். மேபி அது நடக்கிறப்ப பெயின் வரலாம். பெயின் வரப்ப ரொம்ப நடக்க கூடாது. பெயின் பழைய மாதிரி பெயின் இருக்காது. பட் நம்ம நடந்து போறது ஸ்டெப்ஸ் ஏறதெல்லாம் பார்த்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஆமா, 2000 ஸ்டெப்ஸ் நடக்கறாங்கன்னா அந்த 20 இயர்ஸ்ல உள்ள அந்த மெட்டல் வந்து மேபி ஒரு 5 இயர்ஸ் கூட எக்ஸ்டெண்ட் ஆகி இருக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து அது லூஸ் கொடுத்து திருப்பி சர்ஜரி பண்ணி தான் அதை மாத்தணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அம்மாக்கு 55ன்றப்ப அரௌண்ட் ஒரு 80 ஏஜ் வரைக்கும் அந்த மெட்டல் நம்மளுக்கு தாங்கணும். அந்த அதுக்கு கம்மியா நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா சோ திரும்ப சர்ஜரி பண்றப்ப உங்க உடம்பு எப்படி இருக்கும், என்ன கண்டிஷன்ல இருக்கும் நமக்கு தெரியாது. வைக்கும்போது நல்ல மெட்டலா வச்சிட்டோம்னா நமக்கு பிரச்சனை முடிஞ்சிச்சு. நமக்கு ஒரு வாட்டி செலவு தான் பண்ண போறோம் நம்ம. சோ அத பண்றதே வந்து பெஸ்டா பண்ணி கொடுத்துட்டோம். அவங்க லைஃப் லாங் வந்து இஷ்யூ இல்லாம இருப்பாங்க. சோ அது பேஸ் பண்ணி தான் நாங்க அம்மாக்கு பண்ணோம். அப்புறம் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நிறைய இன்ஸ்டா மெசேஜ் எங்களுக்கு தொடர்ந்து மெசேஜ் வந்துகிட்டே இருக்கு. எனக்கு சொல்லுங்க. ஏன்னா எல்லாருக்கும் நம்ம ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டே இருக்க முடியாதுன்றதுனால சரி ஒரே வீடியோவை நம்ம பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருவோம். நம்ம எங்க பண்ணோம்னா புதுக்கோட்டை கண்ணன் ஹாஸ்பிட்டல்ல தான் பண்ணோம். கண்ணன் ஹாஸ்பிட்டல் 2 இருக்கு. ஒன்னு ஆர்த்தோ ஒன்னு இருக்கு, இன்னொன்னு மல்டி ஸ்பெஷலிஸ்ட் இருக்கு. நாங்க வந்து மல்டி ஸ்பெஷலிஸ்ட் நாங்க வந்து பண்ணோம். அது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருவப்பூர் ரயில்வே ட்ராக் பக்கத்துல இருக்கு. இப்பதான் அந்த ஹாஸ்பிட்டல் திறந்திருக்காங்க. 8 months இருக்கும். அது இல்லாம நிறைய பேர் என்ன கமெண்ட் பண்றாங்கன்னா ப்ரொமோஷன் பண்ணிக்கலாம்னு எழுதுறாங்க. இது நியர்லி பாத்தீங்கன்னா 2.5 கிட்ட வந்து உங்களுக்கு ஆபரேஷன் செலவே 2 லட்சம் ரூபாய்க்குலாம் யாரும் கொடுக்க மாட்டாங்க. அவ்வளவு பெரிய ஆள்லாம் நம்ம கிடையாது. நம்ம டாக்டர் மூலமா தான் ஹாஸ்பிட்டல் நம்ம போனோம். எங்களுக்கு உண்மையிலேயே கொஞ்சம் நல்லாவே பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா சீக்கிரமா நடந்துட்டாங்க. அவங்க எல்லா வேலையும் எங்களுக்கு டக்கு டக்குன்னு முடிஞ்சிருச்சு. 6 days டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் லெக் பண்ணும்போது எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க, எங்க பண்ணீங்க. அப்ப நாங்க பெருசாலாம் நாங்க எதுவும் சொல்லல. ப்ரொமோஷன் சொல்லுவாங்க அப்படின்னு தான். அதனாலதான் அது கிளியரா எக்ஸ்பிளனேஷன் கொடுப்போம் அப்படின்னு தான் நாங்க வந்து ஹாஸ்பிட்டல் நேமே நாங்க வந்து மென்ஷன் பண்ணி நாங்க வந்து சொல்லியிருந்தோம். எதுக்கு ஒன்று சொல்றோம் அப்படின்னா சரி நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு தான் சொல்றோம். நம்ம எதை சொன்னாலுமே ப்ரொமோஷன்னே சொன்னா நம்ம ஒரு நல்லது கூட நம்ம அடுத்து நம்ம சொல்ல முடியாத நிலைமைக்கு வந்து நம்ம தள்ளிடுறாங்க பிடிச்சி. நமக்கு அதுதான் பெரிய விஷயமா இருக்கு. சோ அதனால இப்ப நல்லபடியா முடிச்சு வந்துட்டாங்க. அம்மாக்கு வந்து நாங்க கோயம்புத்தூர்ல கேட்டப்ப 4 lakh above சொன்னாங்க பிரைஸ் ஒரு நீக்கு மட்டும். சோ இப்ப நம்ம இந்த ஒரு நீயே நம்ம வந்து நியர்பை 2.5 கிட்ட நம்ம வர மாதிரி ஆயிடுச்சு. சோ 2 நீமே ஆல்மோஸ்ட் ஒரு 5 lakhல முடிச்சாச்சு இப்ப நம்ம. சோ உங்களுக்கு இப்ப உங்க வீட்டுல நிறைய பேர் இந்த மாதிரி இஷ்யூல இருப்பாங்க. இந்த இஷ்யூ என்னன்னு தெரியாமலும் இருப்பீங்க. தெரிஞ்சு எப்படி பண்றது, பண்ணா நடப்பாங்களா மாட்டாங்களான்னு ஒரு பயத்திலே பண்ணாமலே இருப்பீங்க. அவங்க பெயினோட தான் சண்டாவாங்க. அந்த ஆர்த்தோல கண்டிப்பா பாருங்க. இல்லன்னா நீங்க எதுவும் டீடைல்ஸ் கேளுங்க, நாங்க டிஎம் பண்றோம். நாங்க டிஎம்ல டாக்டரோட டீடைல்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணணும். இல்ல எங்க டாக்டர் நீங்க கன்சல்ட் பண்ணி நீங்க பண்ணணும்னாலும் தாராளமா பண்ணிக்கலாம். சோ நான் டீடைல்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு நான் கொடுத்துறேன். நீங்க அவங்களை கான்டாக்ட் பண்ணி கூட நீங்க டீடைல்ஸ் கேட்டுக்கோங்க. இல்ல இங்க புதுக்கோட்டையில தான் வந்து பண்ணலாம் நீங்க பிளான் பண்றீங்கன்னா நீங்க தாராளமா வந்து அவங்கள்ட்ட நீங்க பண்ணிக்கலாம். சோ உங்களுக்கு வந்து இது வந்து சர்ஜரி பண்ணா அவங்களுக்கு வந்து ரிலீஃப் ஆவாங்க. கண்டிப்பா நடப்பாங்க, நடக்க முடியுமான்னு கண்டிப்பா நடக்கலாம். ஆனா என்னன்னா சர்ஜரி பண்ணதோட விட்டுறக்கூடாது. இது பெயின் கூடிய சர்ஜரி தான், வலிக்கும் தான், உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு மாசம் அந்த கஷ்டம் இருக்கும். ஏன்னா எங்க அம்மா அது கஷ்டப்பட்டாங்க தான். ஆனா வந்து அந்த சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறம் அந்த
ஸ்டிச்சஸ்லாம் அவங்க எடுத்ததுக்கு அப்புறம் அவங்க கூட பண்ணக்கூடிய அந்த பிசியோல மட்டும்தான் அவங்களோட அந்த இம்ப்ரூவ்மெண்டே இருக்கு. பண்ற பிசியோல தான் விஷயமே ஏன்னா அந்த கால் நகத்து கால் நீட்டுற இடத்துல வலி இருக்கும். அவங்க வந்து அசைக்காம வச்சிருவாங்க. அசைக்காம இருந்தா அது அப்படியே இருந்துரும், நடக்கவே முடியாம போயிடும். ஒரு மாசம் அவங்க பல்ல கடிச்சிட்டு அந்த வலியை தாங்கிட்டு பிசியோ மட்டும் நல்லா பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா எந்திரிச்சு எல்லாமே பண்ணா. எங்க அம்மா வந்து 7 months தான் ஆச்சு ஒரு கால் பண்ணி. அவங்க குக் பண்ண ஆரம்பிச்சாங்க, வெளியில போக ஆரம்பிச்சாங்க. ஆனா என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா மெயினா பஸ் ஏறக்கூடாது, மேடும் பள்ளமான இடத்துல நடக்கக்கூடாது. நடக்கலாம், உங்க அம்மா நடந்துட்டே இருப்பாங்க. அம்மா நடந்துட்டே இருப்பாங்க. ரொம்ப பிளாட்டான சர்ஃபேஸ்ல தான் அவங்க நடக்கணும், மேடு பள்ளம் நடக்கக்கூடாது. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் வந்து இந்தியன் டாய்லெட்ல உட்காரக்கூடாது. அண்ட் கீழே சம்பளங்கால் போட்டோ இல்ல குத்தக்கால் வச்சோ உட்காரவே கூடாது. இது மெயின் டாக்டர்ஸ் வந்து நம்ம பிரிஸ்கிரைப் பண்ற ஒரு விஷயம். சோ வெஸ்டர்ன் தான் யூஸ் பண்ணணும், சேர்ல தான் உட்காரணும், மோஸ்ட் ஆஃப் நீட்டி தான் உட்காரணும், மடக்கக்கூடாது. 90 டிகிரி தான் அந்த கால் பெண்ட் ஆகும். சோ அதுக்கேத்த மாதிரி அவங்க சர்வே பண்ணிட்டே இருந்தாங்கன்னா அந்த கால்ல வைக்கிற மெட்டீரியல் வந்து நல்லபடியா இருக்கும். அவங்க தாராளமா நடக்கலாம், அவங்க வேலையை அவங்க பாத்துக்கலாம். சோ அதை பேஸ் பண்ணி தான் நாங்களுமே பண்ணோம். இப்ப அம்மாக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. சோ நீங்களும் பயப்பட வேணாம் அது என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு. சோ உங்க டாக்டர்ஸை நீங்க கன்சல்ட் பண்ணுங்க, இல்லனா எங்க டாக்டர்ஸை கேட்கணும் நீங்க கேட்டு கன்சல்ட் பண்ணி நல்லபடியா ஆபரேஷன் பண்ணுங்க, அவங்க நல்லபடியா இருப்பாங்க. சோ அதுக்காக தான் இந்த வீடியோ பர்பஸே நாங்க இப்ப பண்றதே உங்களுக்காக. 2-3 நாள் நிறைய இது வந்துட்டே இருந்துச்சு, நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டே இருக்கு, மெசேஜும் வருது, கமெண்ட்ஸ் வருது. சோ எங்களால ரிப்ளை பண்ண முடியல. சோ அதனால தான் ஒரு வீடியோ போட்டுருவோம் அப்படின்னு தான். சோ இதுதான் மெயினே உங்களுக்கு. சோ உங்க வீட்ல ஒரு ஆள் இருந்தா கண்டிப்பா நீங்க போய் டாக்டர் இமிடியேட்டா கன்சல்ட் பண்ணிடுங்க, டிலே பண்ணிடாதீங்க. சோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு அவேர் வீடியோ தான், மத்தபடி எந்த ப்ரமோஷன்ஸும் கிடையாது. தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. ரிஜிஜான் பேஜை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.